டர்போ சி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன வெர்ஷன் விண்டோஸ் யூஸ் பண்ணுறோன்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு விண்டோஸ் ஆரில் கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணிக்கிட்டு ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம்னு இருக்குது. இந்த சிஸ்டத்தை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு விண்டோஸ் வெர்ஷன் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு அதில் தெரியும். இட் இஸ் விண்டோஸ் 11 ப்ரோ நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ விண்டோஸும் என்ன பை 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது சிஸ்டம் டைப் பாருங்கள், 64 பிட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ நான் டவுன்லோட் பண்ண வேண்டியது விண்டோஸ் 11 64 பிட்டுக்கு நான் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் டவுன்லோட் பண்ணணும். இப்போ வாங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு கூகுள் குரோம் டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் www.google.com போயிருங்க. ஸோ கூகுளில் நான் இப்போ என்ன டைப் பண்ண போகிறேன்னா டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபார் விண்டோஸ் 11 64 பிட். சப்போஸ் நீங்கள் 10 யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 10 ஃபார் 64 பிட் ஆர் 732 யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸ் 7 ஃபார் 32 பிட்னு டைப் பண்ணணும். ஸோ இப்போ நான் 11 கிளிக் பண்ணிட்டேன். ஸோ டெவலப்பர் இன்சைடர் கிராம் ஃபைல்னு நிறைய வெப்சைட்ஸில் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சைட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் பை போர்லாண்ட் இது ஃப்ரீவேர் தான், ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 11 கிளிக் பண்ணுறேன், பிசி அண்ட் லேப்டாப். ஸோ கீழே கிளிக் பண்ணோடனே 2 லிங்க் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் லிங்க்ஸ். நான் ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் ஆகிட்டு இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணுறேன். வெல்கம் டு டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் விண்டோஸ்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஐ அக்செப்ட்னு சொல்லிட்டு ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். இப்போ டெஸ்டினேஷன் ஃபோல்டர் சி ஃபோல்டர் ஆர் டி ஃபோல்டர்னு இருக்குது, சியில் இருக்கட்டும். இன்ஸ்டால் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ ஷோ ரீட்மி ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். ஃபினிஷை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்லி பண்ணிட்டோம். ஃபைலில் நியூ கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். சி ப்ரோக்ராம் இப்போ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைல் நேம் .cன்னு சேவ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் ப்ரோக்ராம் ஆஸ்டிஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபைல் நேம் clock.c எக்ஸ்டென்ஷன் அதில் சேவ் பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணுறது நம்ம பார்ப்போம். ரன்னை கிளிக் பண்ணிக்கோங்க. ரன் ஆர் கண்ட்ரோல் F9 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஸோ நம்ம கிராஃபிக்லேயே ஒரு கிளாக் வியூ ஆகுது. ஸோ இதுதான் நம்ம ப்ரோக்ராம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.